லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். அதிமுகவிலிருந்து அன்வர் ராஜா அவர்கள் வெளியேறி இருக்கிறாரு. தொடர்ச்சியாக அதிமுக பாஜகவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ட்ரம்ப் எப்படி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போற நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னாரோ, அதே போல எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அன்வர் ராஜா வெளியேறுகிறாரு. இன்னும் பல நிர்வாகிகள் வெளியேறுவாங்கன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இது போன்ற நிர்வாகிகள் வெளியேற போறாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்துல பாஜகவை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்தாரு. அதாவது நான் தான் முதலமைச்சர், பாஜக எங்களை ஏமாத்த முடியாது அப்படின்லாம் சொல்லி பல்வேறு பிரச்சார யுக்திகளை கையாண்டாரு. ஆனாலுமே அந்த கட்சியிலிருந்து முக்கிய புள்ளிகள் வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த அன்வர் ராஜா வெளியேற்றமும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சாரத்தை கொஞ்சம் மாற்றி இருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவினுடைய நிறுவன உறுப்பினர்களில் ஒருவரான அன்வர் ராஜா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு. பல அவமானங்களை அதிமுகவில் சந்தித்த போதும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எப்போது வந்ததோ அதிலிருந்து பல அவமானங்களை அவர் சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் நன்றாகவே அறிவார்கள். அப்போதெல்லாம் அவருக்கு அந்த மனமாற்றம் என்பது ஏற்படவில்லை. பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் என்னுடைய தொகுதிக்குள்ளேயே என்னால் தலை காட்ட முடியவில்லை என்ற வேதனைப்பட்ட காலத்தில் கூட அவர் கூட்டணி காரணத்தை சொல்லி கட்சி மாற வேண்டும் என்று நினைக்கவில்லை. காரணம், அவர் எம்ஜிஆரினுடைய அதிதீவிர பக்தர், தொண்டர் அல்ல பக்தர். அப்படித்தான் சொல்லியாக வேண்டும். அதிமுகவை துவங்குகிற போது எம்ஜிஆரோடு உடனிருந்தவர்களில் மிகச் சொற்பமானவர்கள் தான் அதிமுகவில் இருக்கிறார்கள். அதில் ஒருவராக அன்வர் ராஜா இருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களுக்கு ஒரு பெருமையாக சொல்லப்பட வேண்டிய செய்தி. ஆனால் அதை கூட அறியாமல் இன்றைக்கு அன்வர் ராஜா போன்ற மூத்த தலைவர்களை இழந்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்று பார்க்கிற போது உண்மையிலேயே அதிமுக கவலைக்கிடமான சூழலுக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா, நீங்க சொன்னீங்க அவருடைய பிரச்சார யுக்தியை எல்லாம் கொஞ்சம் மாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. என்ன பிரச்சார யுக்தியை மாத்தி இருக்கிறாரு? தமிழ்நாட்டு மக்களிடத்திலே பொய் சொல்லி வந்திருந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மை முகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்ததால் தான் 2024லயே தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமியை நம்பல. ஊருக்கு ஊர் போய் சத்தியம் செய்யாத குறைதான். நான் பாஜகவோடு கூட்டு வைக்கல, பாஜகவுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல, நாங்க தனித்து நிக்கிறோம் பாத்தீங்களா, எங்களுடைய தனித்துவத்தை நிரூபிக்கிறோம் பாத்தீங்களான்லாம் அவர் பேசினார்ல. மக்கள் எங்காவது ஒரு இடத்தில் நம்பினார்களா? எந்த இடத்திலும் நம்பல. இன்னும் சொல்ல போனா மக்கள் பாஜகவுக்கு அதிமுகவை விட கூடுதலான வாக்குகளை பாஜக கூட்டணிக்கு கொடுத்த காட்சிகளை பல சட்டமன்ற தொகுதிகள்ல தொகுதி வாரியாக கணக்கெடுப்பு பார்க்கிற போது நாம பார்க்க முடியுது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, டிப்பிக்கல் அந்த கோர் ஐடியாலஜி இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவை கூட புறக்கணித்து விட்டு பாஜகவை ஏற்கிறாங்க. ஆனா அதிமுகவை ஏற்பதற்கு தயாராக இல்லாத நிலை அதிமுகவுக்கு சேர்ந்துச்சுங்கிறத நாம பாக்குறோம். இது களத்துல. இப்ப கட்சிக்குள்ள இந்த சலசலப்பு வந்திருக்கு. ஏன் இந்த சலசலப்பு கட்சிக்குள்ள வந்திருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமியினுடைய பொய்யை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள துவங்கி விட்டது அதிமுக. அதிமுகவில் இருக்கிற முன்னணி நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியினுடைய உண்மை முகத்தை அறிந்து கொள்ள துவங்கி விட்டார்கள் என்றுதான் அதை பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்க பாருங்க, சட்டப்பேரவையில இருந்து புறப்படுகிற போது நாளை காலை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர் ஒரு கொஞ்சம் கூட குறைந்தபட்ச நேர்மை இல்லாமல் யாரிடத்திலுமே சொல்லாம டெல்லிக்கு புறப்பட்டு போறார். ஒரே இரவில் அழைப்பு வந்தால் மறுநாள் காலை ஓடக்கூடிய மனிதராக இருக்கிறார். அங்க போய் பத்திரிகையாளர்களிடத்துல நேர்மையாக பேச முடியல. நான் கூட்டணி குறித்து தான் பேச வந்தேன். ஏன்னா அமித்ஷா என்ன சொல்ல போகிறாரோ அதற்கு ஏற்றவாறு நாம் பேச வேண்டும். நாம எந்த கருத்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு அமித்ஷாவுக்கு அடிமை சேவகம் செய்கிற வேலையை டெல்லியில போய் செய்யறாரு. இதெல்லாம் கட்சிக்காரங்க பாக்குறாங்க. அதை விட கூடுதலாக அதிமுகவுக்கு இதுவரை ஏற்படாத ஒரு நெருக்கடி இப்போது ஏற்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன். எந்த தேர்தலிலாவது அதிமுக நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்துவோம், எங்க கட்சியில இருந்தா முதலமைச்சர் வருவாங்க, கூட்டணி ஆட்சிக்கு இடம் இல்லை அப்படிங்கிற குரல் எப்போதாவது அதிமுகவிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கிறதா? இந்த 45 ஆண்டு காலத்தில் அப்படின்னு பார்த்தா எந்த இடத்திலும் அப்படி ஒரு குரல் தென்படவே இல்லை. காரணம், அதிமுக அந்த நெருக்கடிக்கு ஆட்படவே இல்லை. இதுதான் முதல் தேர்தல்.
அதிமுக மீண்டும் மீண்டும் நான் தாங்க மாப்பிள்ள, நான் தாங்க மாப்பிள்ள, நான் தாங்க மாப்பிள்ள, எனக்கு தாங்க கல்யாணம்னு ஒவ்வொரு மேடையிலும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதிமுகவினுடைய வரலாற்றை. தொடர்ச்சியாக ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவர் வந்து நான் தான் முதலமைச்சரு. அதாவது அதிமுகவை யாருமே ஏமாத்த முடியாது. நீங்க நினைக்கிற மாரி அதிமுக இல்ல அப்படின்னு ஒரு தெளிவுபடுத்துறாரா பார்க்க முடியாதா அத? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏன் அதிமுகவுக்கு எழுந்ததுன்னு நீங்க பார்க்கணும்ல. இப்ப இத்தனை வருட அரசியல் வரலாற்றில் அதிமுகவுக்கு இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படலை. அததான் நான் சொல்றேன். இவ்வளவு நாளாக ஏற்படாத நெருக்கடி இப்போது திடீரென 2026 தேர்தலை மையப்படுத்தி எழுகிறது என்று சொன்னால் எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு, எந்த இடத்துல அதை மிஸ் பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமின்னு தானே நீங்க பார்க்கணும். அப்ப ஏன் அந்த கட்டாயம் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது? நேற்றைக்கு கூட திருவாரூரிலே பேசுகிறார். பேசுகிற போது திரு ஸ்டாலின் அவர்களே அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், கூட்டணி ஆட்சி அமைக்க போறீங்க, பாஜக உங்களில் ஒருவரை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லுது, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அமைய போகுதுன்னு சொல்லுதுங்கிற குற்றச்சாட்டை நடப்பு அரசியலிலிருந்து திமுக வைக்கிறது. நீங்க ஸ்டேட்மெண்ட்டை யாருக்கு சொல்லணும்? திமுகவுக்கு உங்க ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி என்ன பயன் இருக்கு? திமுக நீங்க எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. நீங்க அழிந்து போக வேண்டும் என்று விரும்பவில்லை. அதற்கு உதாரணம் அண்ணன் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் வாஞ்சையோடு பேசிய செய்தியை நான் இன்னைக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். உங்களை யார் யாரோ வழிநடத்த பாக்குறாங்கிற செய்திய அவருக்கே உரித்தான நயத்தகு நாகரிகத்தோடு வெளிப்படுத்தினாரா இல்லையா? இதுதான் திமுகவினுடைய ஸ்டாண்ட். முதலமைச்சர் அதை புன்முறுவலோடு ஆமோதித்தார் சட்டப்பேரவைக்குள்ள. அப்ப என்னன்னா, நீங்க ஆளுங்கட்சி ஆகக்கூடாதுங்கிறது தான் அரசியலே தவிர நீங்க எதிர்க்கட்சி வரிசையில் அமரக்கூடாதுங்கிறது அல்ல அரசியல். இங்க நீங்க எதிர்க்கட்சி வரிசையில் சிறப்பாக அமர வேண்டும். ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்து தமிழ்நாட்டில் அரசியலை முன்னெடுக்க வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. நீங்க யாருக்கு செய்தி சொல்றீங்க? திரு ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலினுக்கு செய்தி சொல்லி என்ன ஆக போகுது? ஸ்டாலின் என்ன சொல்றாரு? உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசுறாரு. அப்ப உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு யார் காரணம்? நீங்க ஆணி வேரை அசைத்து பார்க்கிற வேலையை செய்துட்டாங்க பாஜக. அதற்கு ஆபத்து வந்துருச்சு. அது குறித்து சுட்டி காட்டினா நீங்க திரு ஸ்டாலின் அவர்களேன்னு பதில் சொல்றீங்க. ஏங்க திரு அமித்ஷா அவர்களே உங்களுடைய முன்னுக்கு பின் முரணான கருத்துகளுக்கு அதிமுக ஆட்படாது சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? நேற்றைக்கு அதே டெல்டா பகுதியில ஒரு ஆர்ப்பாட்டத்துக்காக வந்திருக்கிற நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, நான் காலையில போன் பண்ணி பேசிட்டேன் எடப்பாடி கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையுங்கிறாரு. இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? நாங்க ஒண்ணும் ஏமாளிகள் இல்ல, நாங்க விட்டுற மாட்டோம்ன்றாரு. இவர் சொன்னதுக்கு நான் போன் பண்ணி பேசினேன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சார் இதுல இருந்து நீங்க மக்களுக்கு சொல்ல விரும்புறீங்க? மக்களுடைய பார்வை, வெளியிலிருந்து பார்ப்பவருடைய பார்வை, இப்ப போன் பண்ணி பேசிட்டேன்னு சொல்ற நயினார் நாகேந்திரன் கூட அதையே தானே மீண்டும் சொல்றாரு. இல்லங்க அதிமுக அரசு அமையும். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறாரு. இல்லங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும்னு சொல்றாரு அவரு. இங்க எங்கிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வருகிறது? அதை ஏன் இன்னும் நீங்க தெளிவுபடுத்தாம அந்த ஒரு மெல்லிய கோட்டுக்கு முன்னும் பின்னுமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணின்ற கோடு சார். கோட்டுக்கு அந்த பக்கம் கூட்டணி ஆட்சின்னு நிற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். கோட்டுக்கு இந்த பக்கம் இல்ல தனித்த பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போன்றாங்க. அந்த மெல்லிய கோடு ஏன் என்பதுதான் இங்க கேள்வி. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதிமுக கூட்டணியா தேசிய ஜனநாயக கூட்டணியா? இந்த பக்கம் எங்காவது ஒரு பேச்சு இருக்கா இந்தியா கூட்டணின்னு? திமுக தலைமையிலான கூட்டணின்னு தானே பேச்சு இருக்கு. அப்ப ஏன் திமுக தலைமையிலான கூட்டணின்ற பிராண்ட் இங்க நின்று நிலை பெறுகிற போது உங்களால் அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிற பிராண்ட் அங்க நிறுத்த முடியலன்னு கேட்கிறேன். அது எங்கிருந்து அந்த பிரச்சனை வருது? இந்த கேள்வியை எழுப்புனா ஏதோ பிரச்சனை செய்வதற்காகவே இவர்கள் பேசுகிறார்கள், குழப்பம் விளைவிப்பதற்காகவே இவர்கள் பேசுகிறாருங்கிற துணியில பேச ஒரு குழப்பம் இல்லைங்க. நீங்க உங்க ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்கீங்களான்றது அதிமுக தொண்டனே குழம்பி போய் நிக்கிறான். இங்க வேற பிரச்சனையே கிடையாது. அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு அண்ணன் அன்வர் ராஜா போன்றவர்கள் வெளியேறி திமுகவில் நீங்க யோசிச்சு பாருங்களேன். எம்ஜிஆரினுடைய பக்தர் ஒருவர், எம்ஜிஆரை பின்பற்றிய ஒருவர் திமுகவுக்கு வருகிற மனநிலை வந்திருக்கிறது என்று சொன்னால் அதிமுக எவ்வளவு பலகீனமாக இருக்குதுன்னு நீங்க பாருங்க. இப்படி ஒரு எண்ணம் எம்ஜிஆரை பின்பற்றிய ஒருவருக்கு வருமா? அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தவர்கள் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்குமாக மாறி இருக்கிறார்கள், அது வேறு.
அது அதிகாரத்தை நோக்கி அரசியல் செய்பவர்கள். அதிருப்தியின் காரணமாக அண்ணன் சேகர் பாபு கூட வந்தாரு. அதெல்லாம் வேறு மாதிரியான அரசியல். அவருக்கு பெரிய பாரம்பரியம் எல்லாம் அதிமுகவுல இருப்பதாக நான் கருதல. ஆனா அண்ணன் அன்வர் ராஜாவுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் அதிமுகவில் உண்டு. அவர் அதிமுகவினுடைய முகங்களில் ஒருவராக பார்க்கப்பட வேண்டியவர். அவரே வருகிறார் அண்ணா அறிவாலயத்துக்கு என்று சொன்னால், இது ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சுன்னு நான் பார்க்கிறேன். ஒரு மிகப்பெரிய மாற்றமும், ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் அதிமுகவுக்குள் நிலவுவதாகவே நான் கருதுகிறேன். இது அதிமுகவை நாளுக்கு நாள் பலகீனப்படுத்திக் கொண்டே போகிறது. இதற்கு முதல் காரணம் ஸ்திரத்தன்மை இல்லாத எடப்பாடி பழனிசாமி தான் என்பதுதான் அழுத்தமாக பதிவு செய்யப்பட வேண்டிய செய்தி. விமர்சனங்கள் ஒருபுறம் இருந்தாலும் இப்ப எதிர்க்கட்சி கூட்டணி கொஞ்சம் வலுவாகிக்கிட்டே வருது இல்ல. இப்போ அதிமுக பாஜக விமர்சனம் பண்ணாலுமே பல்வேறு போராட்டங்களை நடத்துறாங்க. சுற்றுப்பயணம் போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விஜய் போராட்டத்துல இறங்குறாரு. குறிப்பா பாமக அன்புமணி அவர்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு இடஒதுக்கீடு குறித்து. சமூக நீதி துரோகி அரசு திமுக அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அவருடைய பேச்சிலே தெரியுது அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் போக போறாரு. வன்னிய மக்கள் திமுகவை ஒருபோதும் மன்னிக்க மாட்டாங்க. இது போன்ற போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் வலிமையாகிட்டே போயிட்டு இருக்கு. ஆட்சியில் பங்குன்னு அன்புமணி ராமதாஸ் பேசினாரு. மறாவது நாள் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்? உங்களை பந்தியிலேயே உட்கார வைக்கல, அதுக்குள்ள இலை போட சொல்றீங்களான்னு கேட்டார். எவ்வளவு ஒரு மோசமான விமர்சனம். மிகப்பெரிய சண்டமாருதம் செய்கிற போர் வீரர்களை கொண்டிருக்கிற கட்சி, ஆண்ட பரம்பரைக்கான கட்சி. இதெல்லாம் யாரு சொன்னது? அன்புமணி ராமதாஸ் மேடைகள்ல சொன்னது. என்ன ப்ராகிரசிவ் பாலிடிக்ஸ் பேசுறவன் நினைச்சியா? வேட்டிய மண்டிச்சு கட்டி இறங்கினா தெரியுமான்னாரு. உனக்கு சோறு இல்ல, வெளியே போ நாயேன்னு திரட்டி விடாத குறைதான். நான் சொல்றது ஸ்லேடை தான். அப்படி சொல்லல, அந்த துணி தான். உங்களை பந்தியிலேயே உட்கார வைக்கல, அதுக்குள்ள இலை போட சொல்றீங்களா? அப்படின்னா அது எத்தகைய ஒரு குரல் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் படித்தவர், மருத்துவம் படிச்சிருக்கிறார், மேனாள் ஒன்றிய அமைச்சராக இருப்பவர். அவருக்கு எல்லாம் தெரியும். நான் அவருடைய பார்வைக்கே விட்டுறேன். அப்ப நீங்க கூட்டணியில சேருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு எவ்வளவு பெரிய வார்த்தையே உங்க மேல தூக்கி போட்டிருக்காரு பாருங்க எடப்பாடி பழனிசாமி. அப்ப இது எப்படி கூட்டணியாக மாறும்னு சொல்றீங்க? உறுதியாயிடுச்சா பாமக அதிமுக கூட்டணி? நாளுக்கு நாள் வலுவடைந்துகிட்டே போகுது இல்ல எதிர்கட்சிகள்னு சொல்றீங்கல்ல, எது சார் எதிர்கட்சி? இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல விஜயினுடைய குரல் சார், விஜய் பேசுனது எத்தனை நிமிஷம்? என்ன பேசினார் முதல்ல அவரு? விஜயினுடைய குரல் என்னவாக இருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல? ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் இருக்கா? தமிழ்நாட்டு அரசியல் களம் குறித்த புரிதல் இருக்கா? ஏதாவது ஒரு பார்வை இருக்கா? ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ண வந்தா மரத்து மேல ஏறாதீங்க நண்பா, இறங்குங்க நண்பா, இறங்குங்க நண்பா, இறங்குங்க நண்பா என்று பேசுகிற நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு, மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து கொள்கிற தொண்டர்களை வைத்துக்கொண்டு நீங்க என்ன தமிழ்நாட்டுல புரட்சி செஞ்சிருவீங்க? யார் சார் இங்க எதிர்கட்சி? அப்போ இங்க ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய உதிரிகள் நிறைய கிடக்கு. அந்த உதிரிகளை ஒருங்கிணைக்க கூட முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்காரா இல்லையா? பிரச்சார பயணம் போறாரு. அந்த பிரச்சார பயணம் இப்போது பேசு பொருளாயிருக்கு. இந்த பிரச்சார பயணம் மட்டும் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்த செய்தியே இருக்காது சார் தமிழ்நாட்டு களத்துல. அதற்கு முன்பு அப்படித்தான் இருந்தது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, எதிர்கட்சிகள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து ஆர்ப்பாட்ட போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் கையில எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதனுடைய குரல் என்ன? அதுக்கப்புறம் அதை பேச முடிஞ்சிச்சா? அண்மையில நடந்த அந்த லாக்அப் டெத்து, அஜித்குமார் மரணம், இந்த போராட்டத்துல 2 கட்சிகளும் சேர்ந்து மேடை ஏறிச்சு. அவ்வளவுதான். அதன் பிறகு என்ன? எத்தனை நாள் ஆயிடுச்சு அந்த மேடை அமைக்கப்பட்டதற்கு பிறகு? ஒரு ஒருங்கிணைப்பு அதிமுக பாஜகவிடத்துல இருக்கா? அந்த மாதிரியான ஏதாவது முகாந்திரங்களாவது தென்படுதா? இல்ல. இவருடைய பயணத்துக்கு பாஜகவினருக்கு போய் அழைப்பு விடுக்கிறாங்க, பாஜக காரங்க வர்றாங்க. அதுலயே பாருங்களேன், நீங்க இதுவரைக்கும் ஜெயலலிதா டூர் ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க சார். நான் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எடுக்கிறேன். 2004ல கூட்டணி எங்க? பாஜகவோட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்குது அதிமுக. பாஜகவோடு கூட்டு வைத்திருக்கிறார்கள். எப்போதாவது டூர் பிளான் போடும்போது இந்த டூர்ல வர்றாங்க ஜெயலலிதா, நீங்க பாஜக வாங்கன்னு பாஜகவினுடைய வீட்டுக்கு அதிமுக போய் பார்த்திருக்கீங்களா? பாஜகவினுடைய வீட்டுக்கு இப்ப அதிமுகவினர் போகணும்னு சொல்றாரு சார் எடப்பாடி பழனிசாமி. ஒவ்வொரு ஊர்லயும் நிர்வாகிகள் போய் அந்த பகுதியில இருக்கிற நிர்வாகிகள் வீட்டுல போய் நிக்கிறாங்க. நான் கேக்குறேன், மோடி வர்றாருன்னு சொல்லி அதிமுகவினர் வீட்டுக்கு பாஜக வந்தா நியாயம். அந்த கட்டமைப்பு அதிமுகவினுடைய கட்டமைப்பு தமிழ்நாட்டுல. நீங்க யாரு மேல ஏறி டிராவல் பண்ண போகுது பாஜக? பூத் ஏஜென்ட்ட பாஜக போடுமா?
தேர்தல் வேலையை பாஜக பாக்குமா? கிளை கழகங்கள் பாஜக கிட்ட இருக்கா? தேர்தல் பணி எப்படி செய்யணும்ன்ற புரிதல் இருக்கா பாஜகவுல? இத நான் சொல்லல. அண்ணன் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. வாங்க சோறு போடுறேன், ஆனா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க. பூத் ஏஜென்ட்டுக்கு பேரு குடுக்குறாங்க. நான் நயினார் நாகேந்திரன் பேசுறேன்னு பூத் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணா, என்னது நயினா பேசுறியான்னு கேக்குது ஒரு அம்மா. நான் யாருன்னே தெரியல அவங்களுக்கு. இன்னொருத்தருக்கு நான் போன் போட்டேன். போன் போட்டா இந்த போட்டோக்கார கண்ணன் குடுத்திருப்பான். எனக்கு தெரியல. நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்போ எவ்வளவு வீக்கான கட்டமைப்பு இருக்குன்னு மாநில தலைவர் வெளிப்படுத்துறாரு பாத்தீங்களா? கட்டமைப்பு யாரோடது? அதிமுகவோடது. அதிமுக காரன் எதுக்கு சார் பாஜக காரன் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை குடுத்துட்டு இருக்கான்? வாங்க வாங்கன்னு பாஜகவினரை போய் கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன சார் இருக்கு? இங்க யார் சார் லீடிங் ஃபோர்ஸ்? அதிமுக தொண்டை யோசிக்க மாட்டானா? இன்னைக்கு அன்வர் ராஜா வெளியில போயிருக்கிறாருன்னா எதன் பொருட்டு வெளியில போயிருக்கிறாரு? இதெல்லாம் தான் காரணம். அன்வர் ராஜா பத்திரிகையை தூக்கிட்டு ராமநாதபுரத்துல இருக்கிற பாஜக நிர்வாகி வீட்டுல போய் நின்னு, வாங்க எடப்பாடி பழனிசாமி டூர் வராரு வந்து கலந்துக்கங்கன்னு கூப்பிடுவாரா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருக்காதா அதிமுகவினுடைய தொண்டனுக்கு? அவன் தான் சார் தேர்தல் வேலை பார்க்க போறான். அவன் தான் பூத்துல உட்கார போறான். அவன் தான் கவுண்டிங் ஏஜென்டா போக போறான். அவன் தான் தேர்தலை கண்டக்ட் பண்ண போறான். புரியுதா உங்களுக்கு? கண்டக்ட் பண்றவன் அவன். இவன் கூட்டணியில வந்து அலைடு பார்ட்டி. இவனுக்கு கட்டமைப்பே கிடையாது. ஆனா இவன் வீட்டு வாசல்ல போய் அவன் நிக்கணும்ன்ற உத்தரவை எடப்பாடி பழனிசாமி பிறப்பிச்சு ஒரு அதிமுக தொண்டனும் மனசுக்குள்ள புழுங்கி போய் பாஜக காரன் வீட்டுல போய் நிக்கிறான. இந்த நிலைமையை ஏற்படுத்திட்டு நீங்க எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து ஒருங்கிணைஞ்சிச்சு சொல்வீங்க? இன்னும் சிங்கே ஆகல சார் 2 பார்ட்டியுமே. பாரதிய ஜனதா பார்ட்டி, ஏஐஏடிஎம்கே இந்த 2 கட்சியும் முதல்ல கீழ்நிலையில ஒன்னா சேர்ந்துருச்சா? ஒரு இணக்கமான போக்கு இருக்கா? இந்த 2 தொண்டர்களும் ஒன்னாக சந்திச்சுக்கிறாங்களா? எங்காவது சந்திச்சு பேசிக்கிறதுக்கான ஒரு உறவை மேம்படுத்தி இருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ எதிர்க்கட்சிகள் என்பது இங்க ஒருங்கிணையாமலே இருக்குங்கிறது தான் திமுகவுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். இன்னொன்னு காலம் இருக்குல்ல. அதாவது ஒரு வன்னிய மக்களை, வன்னிய இளைஞர்களை திமுகக்கு எதிராக திருப்புறாரு. விஜய் ஒரு பக்கம் அவர் சார்பாக ஒரு இளைஞர்களை திமுகக்கு எதிராக திருப்புறாரு. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவது என்பது ஒரு நாள்ல, 2 நாள்ல, 1 மாதங்கள்ல கூட நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு கூட்டத்தையே திமுகவுக்கு எதிராக அதாவது ஒரு நாள் என்பதே அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திடுகிற அவகாசம் தான். அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்து இல்ல. நீங்க சொல்றத நான் 100% ஏற்கிறேன். வன்னிய இளைஞர்களை அரசுக்கு எதிராக திருப்புறாரா? இல்ல வன்னிய இளைஞர்களை ராமதாஸுக்கு எதிராக திருப்புகிறாரா? நீங்க அந்த பிரச்சனையை, அந்த டிஸ்பியூட்டே முதல்ல முடிக்காம இருக்கீங்க. கட்சி உங்களுடையதா ராமதாசுடையதானே தெரியல. நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள வந்து நீங்க திமுகவை வீழ்த்திடுவீங்கன்னு சொன்னா மக்கள் நம்புவாங்களா? நேற்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி ராமதாசனுடைய படத்தை கலட்டி கீழே போடுறீங்க. ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ராமதாஸ் வாழ்த்து சொல்றாரு. அதையும் அந்த பாமக தொண்டை அப்சர்வ் பண்றான். நீங்க கலட்டி பேனரை கீழே போட்டதையும் அப்சர்வ் பண்றான். கட்சி உங்கள்கிட்ட இருக்கா முதல்ல? நீங்க நேற்றைக்கு நடத்திய ஆர்ப்பாட்டம் ராமதாஸுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா, அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டமா? இப்ப இந்த குழப்பம் இருக்குல்ல. இன்னொன்னு, விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்க போறாருங்கிற கேள்வி இருக்குல்ல. விஜய் களத்துல யாரா இருக்காரு? ஏதாவது ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா? நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி ஏதாவது இருக்கா? விஜயினுடைய ஸ்ட்ரென்த் என்ன சார்? இப்ப வர்ற கூட்டத்தை வச்சு நீங்க சொல்லாதீங்க. விஜய் திரைத்துறையிலிருந்து அப்படியே வந்திருக்காரு. அந்த மினுமினுப்பு இன்னும் குறையாமல் வந்திருக்காரு. சொல்ல போனா கேரவனிலிருந்து இறங்கி நேராக வந்து மேடை ஏறி இருக்காரு. அதனால அந்த மினுமினுப்பை பார்ப்பதற்காக, அந்த திரை நட்சத்திரத்தை பார்த்து தரிசிப்பதற்காக வந்து சேருகிறார்கள் மக்கள். அது ஓட்டா மாறுமா? அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல வந்து மேல ஏறி மரத்துல உட்காந்துக்கிறான். அவனுக்கு ஓட்டு இருக்கா? அவனுக்கு 18 வயசு ஆயிடுச்சா? எதுக்கு வந்தேன்னு கேட்டா, விஜய் 2026ல வேர்ல்டு கப் அடிப்பாருன்னு சொன்னான். ஊடகங்கள்ல செய்தி வெளியாகிருக்கு. அந்த தம்பி பேசுறத நானே பார்த்தேன். வாழ்த்துக்கள் அந்த தம்பிக்கு. அப்போ விஜய் வந்து வேர்ல்டு கப் விளையாட போறாருன்னு நினைச்சுக்கிட்டு தான் அந்த தம்பி அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கான். இவனுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா முதல்ல? அப்ப விஜயினுடைய ஸ்ட்ரென்த் என்ன? இதெல்லாம் பின்னாளில் ஒருங்கிணைஞ்சா கூட என்ன பயனை தரும்? சார், நீங்க 10 கட்சி தான் தமிழ்நாட்டுல. விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கம், அதிமுக, முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, திமுக, இப்படி நீங்க பட்டியல் போட்டா 10 கட்சி தமிழ்நாட்டுல. அதுல பாஜகவையும் பாமகவையும் தவிர்த்து 8 கட்சியும் திமுகவோட இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவையும் தவிர்த்து 8 கட்சி திமுக கூட இருக்கு. பாஜக தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத அமைப்புங்கிற அந்த பேரோட இருக்கு. அப்ப இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தான். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுமே 2ஆக இருக்கு. இப்ப என்ன அதிமுகவினுடைய நிலைமை? யாரை நீங்க ஒருங்கிணைப்பீங்க? பெரிய கட்சி ஒண்ணு வரும். எந்த பெரிய கட்சி வரும்? இந்த இப்ப இவரு ஒரு
கட்சி துவங்கி இருக்கிறாரு. அமெரிக்காவுல துவங்கி இருக்கிறாருல ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து சேரப்போகுது அவங்க கிட்ட. எலன் மாஸ்க் தொடங்கி இருக்காரு. அந்த எலன் மஸ்கோட கட்சி வந்து சேருது அவங்கள்ட்ட. யாரு சார் பிரம்மாண்ட கட்சி? யார நீங்க ஏமாத்துறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கங்கிறத கூடவா நீங்க உணராம இருக்கீங்க? எந்த ஒரு பிரம்மாண்ட கூட்டணியும் எடப்பாடி பழனிசாமி நமக்கு நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். எடப்பாடி பழனிசாமி ஒரு அட்டர் ஃபிளாப் சார் கூட்டணி அமைக்கிறதுல. இதுவரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு வசனத்தை பேசிக்கிட்டே இருக்காரு. பலமான கூட்டணி அமையும், பலமான கூட்டணி அமையும். 2019 அமையல, 2021 அமையல, 2024 அமையல, 2026 அமைஞ்சிரும்னு யாராவது அதிமுக தொண்டை நம்புவான்னா நான் அவனுக்காக பரிதாபப்படுறேன். நன்றி தோழர். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.